கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் சாப்பிட்டு 42 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் 3 பேர் பேரண்ட்ஸ், அதாவது 3 குழந்தைகளோட பெற்றோர் இறந்து போயிருக்காங்க. தமிழக அரசு இறந்து போனவங்களுக்கு 10 லட்ச ரூபா நிவாரண உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காயமடைந்தவங்க எல்லாத்துக்கும் நிவாரண உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க. அனைத்து கட்சி தலைவர்களும் மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, அதேமாதிரி நடிகர் விஜய் போன்ற பல அரசியல் கட்சி தலைவர்கள் மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் மிகப்பெரிய அறியப்பட்ட செய்தி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்து மாணவி இறந்து போன செய்தி. மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயம் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றப்பட்டிருக்காரு. எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, காவல் கண்காணிப்பை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கள்ளச்சாராய பாதிப்பு ஏற்பட்ட ஏரியாவில் உள்ள டிஎஸ்பி, சூப்ரண்ட் ஆஃப், அதாவது டெப்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ், அதேமாரி இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து தீவிரமாக வீடு வீடாக போய் நிறையா மருத்துவ விதிகள்லாம் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் ஒரு இரவு, அதாவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட இறப்பு நிகழ்வில் கலந்துக்கிட்டவங்க தான் நிறைய பேர் இறந்து இது மாதிரி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய செய்தி, அனைவருக்குமே சோகமான செய்தி. மிகவும் வருந்தத்தக்க விஷயமாகவும் இது இருக்குது.